தொழுகையிலே சலாம் கொடுத்து விட்டால் எழுந்து சென்று விடாமல் தொழுத இடத்தில் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்வது என்பது சுன்னத்தாகும். இதிலே இரண்டாவது கருத்து யாருக்கும் கிடையாது. இவ்வாறு உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரு செய்கிற விஷயத்தில் பல திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முடியுமானவரை இந்த திக்ருகளை நாம் அறிந்து மனப்பாடம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே நாம் புத்தகங்களை அல்லது இந்த துஆக்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட கார்டுகளை பயன்படுத்துவதிலே குற்றமில்லை. இவ்வாறு வந்திருக்கிற துஆக்களும் திக்ருகளும் நிறைய காணப்படுகின்றன. பொதுவாக சலாம் கொடுத்ததும் 3 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று கூற வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்னும் பல திக்ருகள் வருகின்றன. அவற்றை நீங்கள் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற புத்தகத்திலோ அல்லது ஏனைய சஹீஹான துஆக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற புத்தகங்களிலோ பார்த்து அறிந்து கொள்ளலாம். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திக்ருகளை சொல்லிக்கொண்டு வந்து தொடர்ச்சியாக சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் சுன்னத்தாகும். இவ்வாறு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை பொறுத்தவரையில் இதிலே பல எண்ணிக்கை வடிவங்களை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்வது. இவ்வாறு ஒரு மனிதர் செய்தால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 597வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இன்னமொரு அமைப்பு சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் சொல்வது. இவ்வாறு சொல்வது பற்றிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 596வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது அமைப்பாகும். மூன்றாவதாக சுபஹானல்லாஹ் 25 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 25, அல்லாஹு அக்பர் 25, லா இலாஹ இல்லல்லாஹ் 25. இவ்வாறு சொல்வது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் திர்மிதியிலே 3413வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று நான்காவது அமைப்பு சுபஹானல்லாஹ் 10 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. இந்த முறையை சொல்லக்கூடிய ஹதீஸும் திர்மிதியிலே 3410வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் சஹீஹானது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 4 அமைப்புகளில் நாம் விரும்பிய அமைப்புகளிலே சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். பொதுவாக நமக்கு தெரியும், பல வடிவங்கள் வருகிற போது, அதாவது பல அமைப்புகளிலே வருகிற போது மாறி மாறி மிக்ஸ் பண்ணி செய்வது, இன்றைக்கு ஒரு முறை நாளைக்கு அடுத்த முறை, இவ்வாறு மாறி மாறி செய்வது என்பது சிறந்தது என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதை இறுதியாக சொல்லி முடிப்பது.
இன்னும் ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10 என்று மாறி மாறி இவ்வாறு சொல்லப்பட்ட இந்த 4 அமைப்புகளிலே நாம் செய்து கொள்வது சிறந்தது. ஒருவர் ஒரே அமைப்பை தொடர்ந்து பின்பற்றினால் கூட அது குற்றமாகாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்வதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்வது என்பதுதான் பிரபல்யமாக அறியப்பட்டிருக்கிற முறையாகும். அதாவது சுபஹான் அல்லாவை 33 தடவைகள் சொல்லி முடித்துவிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் என்பதை 33 தடவைகள் சொல்லி முடித்துவிட்டு, அல்லாஹு அக்பர் என்பதை 33 தடவைகள் சொல்லி முடித்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது அல்லது அல்லாஹு அக்பர் என்பதை 34 தடவைகள் சொல்வது, இவ்வாறு தனித்தனியாக சொல்வதுதான் பிரபல்யமாக நடைமுறையில் இருப்பதும் அறியப்பட்டிருப்பதும் ஆகும். இருந்தாலும் கூட ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வது இவ்வாறு 33 தடவைகள் சொன்னால் அவருக்கு ஒவ்வொன்றிலும் 33 வந்துவிடும் என்பதை கூறுகிறார்கள். அதுவும் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த எண்ணிக்கைகளை எண்ணும் போது இந்த தஸ்பீஹ் மணிகளால் எண்ணுவதை அல்லது கற்களால் எண்ணுவதை விட விரல்களால் எண்ணுவதே மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்னத் அஹ்மதிலே 27,089 இலக்கத்திலும், திருமதியிலே 3486 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹசன் என்ற தரத்தை உடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் தொழுது முடித்ததும் தஸ்பீஹ் செய்யுங்கள், அதை உங்களுடைய விரல்களால் அல்லது விரல் நுனிகளால் நீங்கள் செய்யுங்கள், அந்த எண்ணுவதை விரல் நுனிகளால் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே அவை விசாரணைக்கு உட்படுத்தப்படும், அவை பேச வைக்கப்படும் என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை அதிகமான உலமாக்கள் நமக்கு வலியுறுத்தி இருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே விரல்களால் எண்ணுவதுதான் மிகவும் பொருத்தமானதும் சுண்ணாவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மணிகளை தவிர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு எண்ணுகிற போது வலது கையை முற்படுத்துவதும் சுண்ணத்தாகும். பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்திலும் வலதை முற்படுத்துவதே விருப்பத்திற்குரியதாக இருந்தது என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல தஸ்பீஹ் செய்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலது கையால் செய்திருக்கிறார்கள் என்பதையும் அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே வலது கை விரல்களால் செய்வது, வலது கை விரல்களால் இவற்றை எண்ணும் போது எப்படி எண்ணுவது என்று கேட்டால், ஒன்று ஒவ்வொன்றாக இப்படி மடித்து எண்ணுவது, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லது சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் என்று மடிப்பது. பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று இவ்வாறு விரிப்பது, மடிப்பதும் விரிப்பதுமாக செய்யலாம். அல்லது இந்த விரல் மூட்டுக்கள் ஒவ்வொரு மூட்டுக்களாக எண்ணுவது, அது எண்ணுவதற்கு இலகுவானது, கன்ஃபியூஷன் இல்லாமல் செய்யலாம். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லது சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு ரவுண்ட் வரும்போது 15 முடிந்துவிடும். ஏனென்றால் ஒவ்வொரு விரல்களிலும் 3 மூட்டுக்கள் இருப்பதனால் 5 விரல்களையும் கவுண்ட் பண்ணும் போது 15 வந்துவிடும். இவ்வாறு 2 டைம்ஸ் செய்தால் 30 வந்துவிடும். பிறகு தனியாக 33 செய்து விடுவது, இவ்வாறும் செய்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நம்முடைய வசதியை பொறுத்து நாம் செய்து கொள்வதுதான் சிறந்தது. வல்லாஹு தஆலா ஆலம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தொழுகை முடிந்ததும் செய்யக்கூடிய திக்ருகளிலே ஆயத்துல் குர்சி ஓதுவது தொடர்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஅ ஆயத்தல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின் லம் யம்னஅஹு மின் துகூலில் ஜன்னதி இல்லல் மௌத். ஒருவர் ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் அவர் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சுனனுல் குப்ராவிலே
9928வது இலக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதை இமாம் முந்திரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற புத்தகத்திலே 2373வது இலக்கத்தில் சஹீஹ் என்று கூறுகிறார்கள். அதே போல இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்களும் அல் முஹர்ரர் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இதை சஹீஹ் என்று கூறுகிறார்கள். அதே போல இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களும் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற புத்தகத்திலே இதை சஹீஹ் என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் கூட இதனுடைய நம்பகத்தன்மையிலே ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிற போது அவர்களுடைய ஷேக் ஆகிய இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இதை எந்த ஒரு தொழுகையிலும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் விடாமல் பேணி வந்திருக்கிறார்கள் என்பதை ஜாதுல் மஆதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே இதை சஹீஹ் என்று புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் விடாமல் செய்வது சிறந்ததாகும். அதே போல குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போல குல் ஹுவல்லாஹு அஹத் போன்ற சூறாக்களையும் ஓதிக்கொள்வது சுன்னத்தாகும். இது தொடர்பாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளுக்கு பிறகு முஅவ்விதாத் என்ற பாதுகாப்புக்குரிய சூறாக்களை ஓதுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே 1525வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானது என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் முஅவ்விதாத், பொதுவாக முஅவ்விதத்தைன் என்று சொன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை குறிக்கும். முஅவ்விதத்தைன் என்றால் 2 பாதுகாப்புக்குரியது என்பது அர்த்தமாகும். முஅவ்விதாத் என்று வருகிற போது பன்மை, அதாவது பல என்று வருகிறது. எனவே இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முஅவ்விதாத் என்பது குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து குறிக்கும் என்று. எனவே ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்றவற்றை ஓதிக்கொள்வது சுன்னத்தாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.